ஊதி பெருசாக்கி அந்த மாதிரி பேசுற. அதுதான் காமெடியா? மற்றவங்களை ஹர்ட் பண்றது தான் காமெடியா? இதுல இன்னொருத்தர் இருக்கான்ல, சந்து கேப்ல சிந்து பாடுறவன், அவன் விக்ரம். இப்போ வந்து பிக் பாஸ் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லும் போது யாருமே டீம் லீடர்ன்ற மாதிரி யாருக்குமே எதுவும் சொல்லல. 3 டீம் தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க. ஆனா இப்போ கொஞ்ச நேரம் போயிடுச்சு வந்து டாஸ்க்கு. அவங்கவுங்க வந்து யார் லீடர்ஷிப்புன்றது அவங்கவுங்க டீமுக்குள்ள டிசைட் பண்ணி சொல்லுங்க. செல்ஃப் ஓட்டிங்கும் இருக்கு அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. இந்த கிச்சன் டீம்ல சாண்ட்ரா வரட்டும்னு சொல்லி எல்லாரும் ஒரே இதுவா பேசிட்டு சொல்லிட்டாங்க சாண்ட்ரான்னு சொல்லிட்டு. அந்த விக்ரம் டீம் இருக்குல்ல, அதை நான் ஆட்டு மந்த கூட்டம் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த டீம்ல இருக்கிறது யார் யாரு? விக்ரம், சுபி, கமருதீன், பிரஜன், அப்புறம் இன்னும் ஒன்று இருக்கே கெமி. இதுக்கு எதுக்குமே மூளை கிடையாது, எல்லாத்துக்குமே மேல் மாடி காலி. சுபிக்கு என்ன இருக்கு? அதுக்கு தனியாக கேம் ஆடினா மாட்டிக்குவோம், பிரச்சனை இல்லாமல் ஆடணும், யாரு கூடாது ஒட்டிக்கிட்டே ஆடணும். ஒன்று. கமருதீன் அவன் மேல் மாடி காலி, அவனுக்கு கேமே புரியாது. இப்போ வரைக்குமே இந்த டாஸ்க்ல என்ன போகுதுன்னு அவனுக்கு பாதி புரிஞ்சுதா புரியலையானே தெரியாது. கெமி அந்த மாதிரி இருக்கிற இடம் தெரியாம கேம் ஆடுவாங்க. ஒன்று. அதுக்கப்புறம் அவன் இருக்கானே, அவன் பிரஜன், அவன் பொண்டாட்டி பேச மட்டும்தான் கேட்டுட்டு கேம் ஆடுவான். பொண்டாட்டி கிச்சன் டீம்ல இருக்கு, இப்போ அவனுக்கு கேம் ஆட முடியாது. அதுல அந்த டாஸ்க்ல அவன் பொண்டாட்டி என்ன பண்ணுச்சுன்னா, அவனுக்கு இப்போ காதும் கேட்காது, பேசவும் மாட்டான், சுத்தமா பேசுறதுக்கான விஷயமே இல்லாம அவன் சுத்தமா பேசாத மாதிரி ஒரு கேரக்டர் அவன் பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் இது அந்த கேப்டன்சிக்கு அவன் பேசலாம், ரைட்டா? இருந்தாலும் அப்போ வந்து செல்ஃப் ஓட்டிங் பண்ணலான்னு சொல்றதே பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, அவங்கவுங்களுக்கான ஸ்டாண்டை எடுங்க. ஈஸியா வந்து ஓட்டிங் போட்டு இவங்களா ஓட்டிங்னு சொல்லாதீங்க. ஒரு ஸ்டாண்டை எடுத்து நானும் கேப்டன் ஆவேன், எனக்கும் சான்ஸ் வேணும், நானும் ஸ்டாண்ட் எடுப்பேன், எனக்காகன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுங்கன்னு தான்டா சொல்றாரு. முட்டாளுங்களே, அது கூட உங்களுக்கு புரியல? இந்த செல்ஃப் ஓட்டிங் பண்ணலாங்கிற விஷயம் போன சீசன்ல மஞ்சரிக்கான கேப்டன்சியை அப்படி மாத்திச்சு ஒரு டாஸ்க்ல. தீபக்கா மஞ்சரியா, தீபக்கான் மஞ்சரின்னு வரும்போது மஞ்சரியோட அந்த செல்ஃப் ஓட்டிங்ன்ற அந்த ஒரு விஷயம் வந்தது. ஜாக் அந்த நேரத்துக்கு மஞ்சரிக்கு அகைன்ஸ்டா இருப்பாங்க. அப்ப எழுந்து சொன்னது ராணவ் தான் சொல்லியிருப்பான். அது என்ன மஞ்சரி சொன்னோடனே வேணான்னு சொல்றீங்க, தீபக் சொன்னோடனே வந்துட்டு ஓகேன்னு சொல்றீங்கன்ற மாதிரி அந்த பிளாஸ்மால அந்த கேப்டன்சி டாஸ்க்குக்கான ஓட்டிங்க தலைக்கீழே திருப்பி போடும். அப்பதான் மஞ்சரி வருவாங்க ஓட்டிங்ல. ஸோ அந்த செல்ஃப் ஓட்டிங்ன்ற விஷயம் ஒரு டாஸ்க்ல அவ்வளோ முக்கியம். ஒரு கேப்டன்சிக்கோ இல்லை ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கோ அவ்வளோ முக்கியம்னா இது கையில் எடுத்து லட்டு மாதிரி கொடுக்குறாரு பிக் பாஸ் செல்ஃப் ஓட்டிங் பண்ணலான்னு. அப்போ கூட இவனுங்க முட்டாளுங்க எடுத்து அவன் விக்ரம் கிட்ட அப்படியே அழுங்காம குழுங்காம கொடுத்துட்றானுங்க. பார்த்தா சுற்றி இருக்கிறதுல முட்டாள் கூட்டம் 5 இருக்கு. அவன் நல்லா மேனிப்புலேட் பண்ணுறாங்கங்க. விக்ரம் செம்மையா மண்டே கழுவுறான். நாமினேஷன்லயுமே அந்த பிரஜன் சாண்ட்ரா பத்தி விஷயம், அப்புறம் கமருதீன் அரோரா கிட்ட பார்வதி பத்தி பேசுற விஷயமாட்டோ, சுபிக்ஷா மேனிப்புலேட் பண்றாலும் முட்டாள் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அவனோட தாட்ஸ் இதையும் அவன் நல்லாவே மண்டையை கழுவுறான். பச்சை தமிழ்ல சொல்லணும்னு எல்லாரும் மண்டே அவன் கழுவிட்டு இருக்கான். சபரி வந்து தான் நல்லவன்னு ஒரு கேம் ஆடுறான். எஃப்ஜே வந்து எனக்கு என்ன தேவைன்றதை அவன் தெளிவா ஆட்டிட்டு அவன் திமிர்த்தனத்துல ஒன்று காட்டுறான். கனி வந்து கண்ணிங்கா ஒன்று பண்றாங்க. இவன் இருக்கான்ல, இவன் நல்லவன் மாதிரியே வேஷம் போட்டு அந்த மங்குனி அமைச்சர்னு அவனுக்கு அதான் பேர் வச்சிருக்கான். ஆனா ஆக்சுவலா மங்குனி அமைச்சர் இல்ல, அவன் மாஸ்டர் பிளான் போட்டுட்டு இருக்கான், மேனுப்ளேட் கேம் ஆடிட்டு இருக்கான். மேனுப்ளேட்டர் என்ன சொல்றது, ஹீஸ் அ டிப்பிக்கல் மேனுப்ளேட்டர்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு மேனுப்ளேஷன் கேமா அவன் ஒரு வாரமா ஆடிட்டு இருக்கா. எல்லாரும் மண்டே